Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are discussing okay, Dr. B.R. Ambedkar's The Annihilation of Caste, which was written and published in 1936. And this particular lesson falls under Part A of Unit 7, that is Indian Writing in English. சரி, இப்போ டாக்டர் B.R. அம்பேத்கருடைய அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறது இட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சீரீஸ் ஆஃப் லெட்டர்ஸ். ஒரு டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு சீரீஸ் ஆஃப் லெட்டர்ஸ் எழுதி இருந்தாரு. என்ன கான்டெக்ட்ல எழுதி இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப டாக்டர் அம்பேத்கர் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் அவரை பத்தி அவருடைய ஒர்க்ஸை பத்தி தெரிஞ்சுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு. ஓகே, டாக்டர் B.R. அம்பேத்கர் அதோடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னா டாக்டர் பீம் ராவ் ராம்ஜி அம்பேத்கர். A very famous personality known to everybody in India and the world. Lived between 1891 to 1956. When was he born? Where was he born? அப்படின்னு கொஸ்டின் கேட்கறது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. He was born on April 14, 1891 in a place called Mau. Okay, Mau in Madhya Pradesh. And he belongs to a caste group called Mahar caste. And this caste is considered to be an untouchable caste. And he suffered because of this untouchability problem. அவர் மத்திய பிரதேஷ்ல மாவ் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல பிறந்தவர். அவர் பிறந்த குடும்பம் என்பது மகர் என்ற ஒரு ஜாதிய பின்னணியில் இருந்தது. சாதியம் ஒரு அரக்கன் என்று நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆனா சாதியம் எல்லா பக்கமும் இருக்கத்தான் செய்யுது. அப்ப மகர் என்ற ஒரு சாதிய பின்னணியில பிறந்தவர். அந்த சாதிய பின்னணி பாத்தீங்கன்னா இந்த தீண்டாமை என்ற கொடுமையினால் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு சாதிய பின்னணி. அப்ப இவருமே அந்த சாதிய கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரியும். அதுல இருந்து தான் அவர் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறத விட இந்த சாதியத்தையே அழிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில இறங்கிய ஒரு மாமனிதர் டாக்டர் B.R. அம்பேத்கர். சரி, இவருடைய அப்படியே ஏர்லி லைஃப் பாத்தீங்கன்னா he was the 14th and the last child of Ramji Maloji Sakpal and Bhima Bai. இவங்களுடைய 14வது குழந்தையாக பிறந்திருக்கிறார். அப்போ இவருடைய குழந்தை பருவத்திலையும் சரி, இவரது பள்ளி பருவத்திலையும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார். என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா he suffered because of social discrimination. சாதியின் அடிப்படையில் நிறைய கொடுமைகளை அனுபவித்திருக்கார். அதே மாதிரி ஏழ்மையான குடும்ப பின்னணியில பிறந்ததுனாலும் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறார். எவ்வளவோ ஏழ்மையில இருந்தாலும் இவருடைய தந்தை என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரை கல்வி கற்க அனுப்ப வேண்டும் என்று முனைந்து போராடி இருக்கிறார். இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? நமக்கு இவருடைய பர்சனல் ஸ்கூல் லைஃப்ல நடந்த விஷயம்லாம் தெரியும். இவரை எப்படி பள்ளி பருவத்தில் இவரை அந்த சாதியின் அடிப்படையில் இவரை என்ன பண்ணாங்க, வகுப்பறைக்கு வெளியே அமர செய்தார்கள், தண்ணீர் கூட கொடுக்க மறுத்தார்கள் என்பதெல்லாம் இருக்கிறது. அப்ப அந்த ஏர்லி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவரை ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதனாக மாற்றியது. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா he started fighting against social justice and he started fighting for social justice. Against கிடையாது, for. Okay, he started fighting for social justice and caste oppression. சோசியல் இன்ஜஸ்டிஸுக்கு எதிராக போராடினார், சோசியல் ஜஸ்டிஸுக்காக போராடினார். சமூக ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற வேண்டும் என்று போராடிய ஒரு மாமனிதர். அதே நேரத்துல இந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக ஸ்ட்ராங்கா குரல் கொடுத்த ஒரு மனிதர். இந்த இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்? இன்னைக்கு சோசியல் ஜஸ்டிஸை பத்தி நிறைய பேசுறாங்க, ஆனா உண்மையாகவே த பயனியர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் வாஸ் டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும். நம்பர் 2, ரொம்ப நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது, he is the architect of the Indian Constitution. இந்திய அரசியல் அமைப்பு அதனுடைய பேக் போனா இருந்து செயல்பட்டவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். Is the information clear, teachers?
Yes, sir. ஓகே, ரைட். இவருடைய துணைவியாருடைய பெயர் வந்து ராமாபாய். அண்ட் இந்த ராமாபாய் வந்து அம்பேத்கருக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கிறாங்க. எது வரைக்கும் அப்படின்னா 1935 வரைக்கும். அண்ட் அம்பேத்கர் 1956 இறந்தார் என்பது நமக்கு தெரியும். அப்ப இவங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக இருந்தார். அந்த முற்போக்கு சிந்தனையாளருக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரு துணைவியாராக அவர் இருந்தார். ஓகே. And in 1948, Ambedkar married Savita, okay, who supported him in the last years. Okay, இந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு இருக்கு. அண்ட் தென் இவரை பார்க்கும்போது, அம்பேத்கர் பார்க்கும்போது, he is a very brilliant chap. ஒரு பயங்கரமான அறிவாளி. அவர் பார்த்தீங்கன்னா he completed his bachelor and master's degree in economics and political science from பாம்பே யூனிவர்சிட்டி. எக்கனாமிக்ஸ்லயும் மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கியிருக்கிறார், பொலிட்டிக்கல் சயின்ஸ்லயும் வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, பல நாடுகளுக்கு சென்று என்ன பண்ணியிருக்கிறாரு, தேடி தேடி கல்வியை கற்றிருக்கிறார் அப்படின்னு நமக்கு தகவல் இருக்கு. Okay, thirst for knowledge and social reform. சமூகத்தை சீர்திருத்த வேண்டும். At Columbia University in New York, he earned a PhD with a thesis that analyzed the caste system in India. Okay, caste system இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சாதி அமைப்பை பற்றி ஒரு ஆய்வு செய்து, ஒரு ஆய்வு அறிக்கை தாக்கல் செய்து என்ன பண்ணாரு, ஒரு பிஹெச்டியும் வாங்கி இருக்கிறார். அதற்கப்புறம் he studied law. சட்டமும் படித்திருக்கிறார். சட்ட மேதை அம்பேத்கர் அப்படின்னு எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சட்டமும் படித்திருக்கிறார். He studied law at Grace in London and received a doctorate in economics from London School of Economics. அப்ப பொருளாதார துறையிலையும் அவருக்கு ஒரு முனைவர் பட்டம். அப்ப நிறைய நிறைய நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா இவரை மாதிரி அதிகமான பிஹெச்டி டிகிரிஸ், அதிகமான டிகிரிஸ் வாங்கினவங்க இன்டெலெக்சுவல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி உலக அளவுல. இவர் அந்த அளவுக்கு வாங்கி இருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தலித் மக்கள், தீண்டத்தகாதவ மக்கள், அவங்களுக்கான உரிமையை மீட்டு எடுக்கும் ஒரு மாமனிதனாக இவர் இருந்தார். அவர்களுக்காக குரல் கொடுத்தார். அவர்களது உரிமையை மீட்டு எடுக்க வேண்டும் என்று ஒரு சிந்தனை அவரிடம் இருந்தது. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் வந்து மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸா இருந்தாங்களோ, மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ்னா தமிழ்ல என்ன டீச்சர்ஸ், சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் அப்படின்னு சொல்றோம். பொருளாதாரத்தில் புறம் தள்ளப்பட்ட மக்கள், அந்த மக்களின் உரிமை குரலாக யார் இருந்தார், டாக்டர் B.R. அம்பேத்கர் இருந்தார். கடைசி வரையிலும் சமூகத்தில் என்ன பண்ணட்டும், ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமாக இருந்தார். சரி, இவர் எழுதின விஷயங்கள்லாம் அவருடைய ஒர்க்ஸை பத்தி பாத்தீங்கன்னா, Annihilation of Caste is a very important work. It's a defining work for Dr. B.R. Ambedkar. இந்த ஒர்க் வந்து 1936 பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒர்க். இந்த ஒர்க் எதை பத்தி அப்படின்னா, சாதிய அமைப்பு, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதி அமைப்பு அது எவ்வாறு வந்தது, அது எவ்வாறு மக்களுடைய வாழ்க்கைய மிகவும் பாதித்து கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி ஒரு அழகான ஒரு கிரிட்டிக். ஓகே, இதுல இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இந்த ஹிந்து சோசியல் ஆர்டரை என்ன பண்ணியிருக்கிறாரு, சேலஞ்ச் பண்ணியிருக்கிறார். அதே நேரத்தில் அதை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணியே ஆகணும், அதை மாற்றி அமைத்தே ஆக வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹூ வேர் த சூத்ராஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்கிறார் 1945. ஹூ வேர் த சூத்ராஸ், லாஸ்டா இருக்கிறாங்க இல்லையா, அந்த பஞ்சாஷ்ர தர்மம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வர்ணாசிரம தர்மம் அப்படின்ட்டு, அந்த வர்ணாசிரம தர்மத்துல கடைசியாக இருக்கக்கூடிய சூத்திரர்கள் யார் அப்படிங்கிறத பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுவும் ஒரு ஆய்வு ரீதியான ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் த அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். ஹூ வேர் தே அண்ட் வை தே பிகேம் அன்டச்சபிள் அப்படின்னு, த ஹிஸ்டாரிக்கல் ஆரிஜின் ஆஃப் காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை பத்தி, வரலாற்று பின்புலத்துல எவ்வாறு இந்த தீண்டத்தகாதவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கூட்டம் எவ்வாறு உருவானது, தீண்டாமை என்பது எவ்வாறு திணிக்கப்பட்டது, இந்தியர்களின் வாழ்வியல் முறையில் அது எவ்வாறு திணிக்கப்பட்டது என்பதை பத்தி பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா he also authored the Buddha and his Dhamma. என்ன புத்தகம் எழுதியிருக்கிறார், புத்த தர்மம் அப்படின்னு ஒரு புத்தகம். Is the information clear, teachers? அவருக்கு எந்த வருஷம் அப்படின்னா 1957. எந்த வருஷம் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணாரு,
1957. ஓகே, அதையும் போட்டுறேன். ஏன்னா சம்டைம்ஸ் அதை டேட்டா கேதர் பண்ணும்போது அது மறந்துடுது. 1957 இந்த டெக்ஸ்ட் அவர் போட்டிருக்கிறாரு. அண்ட் ஹி ஆல்சோ என்கரேஜ் த அன்டச்சபிள் பீப்புள். ஏன் அப்படின்னா அந்த தீண்டாமை வந்து ஒரு ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவரு உணர்ந்தார். அதனால என்ன பண்ணாரு, இந்து மதத்திலிருந்து வேறு மதங்களுக்கு அவர் என்ன பண்ணாரு, மக்களை அப்படியே மாசா மூவ் பண்ணாரு. கிறிஸ்தவத்தை பார்த்தாரு, கிறிஸ்தவத்திலையும் அதே மாதிரி சாதிய ஒடுக்குமுறைகள் இருந்தது. ஏன்னா அந்த காலத்துல இந்துக்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாறி இருந்தார்கள். அப்ப அந்த மக்களும் அந்த சாதிய கொடுமைக்கு உள்ளானதை பார்த்துட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போயிட்டாரு, புத்த மதத்திற்கு மாறி சென்றார். அப்படிங்கிறதுக்கு இவருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. த ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர் என்ன அவார்டு இந்தியால? பாரத் ரத்னா. 1990வது வருடம் போஸ்ட்மஸ்லி தான் அவர் கொடுத்திருக்கிறாங்க. அண்ட் ஹிஸ் பர்த்டே ஏப்ரல் 14 இஸ் ரிமெம்பர்ட் ஆஸ் வாட்? அம்பேத்கர் ஜெயந்தி. அம்பேத்கர் ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் அண்ட் பப்ளிகேஷன் டீடைல்ஸ் போயிருவோமா? இங்கதான் இருக்கீங்களா? அம்பேத்கர்னோட பல விதமான சிந்தனைகள் போயிருக்கும். அந்த சிந்தனைகள்லாம் கொஞ்சம் முக்கியமான சிந்தனைகள் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ள விஷயங்கள்லாம் ஓரமா வச்சுருங்க. இப்போ நம்ம மெயின் ஒர்க்குக்கு வந்துருவோம். ஏன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்திருக்கிறோம். அப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல என்னென்ன விஷயம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு மட்டும் பார்ப்போம். த அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணப்பட்டது? 1936. 1936. It was a very controversial text. It was a controversial text. Controversialனா என்ன? சர்ச்சைக்குரிய ஒரு ஒரு டெக்ஸ்டாக தான் அந்த டைம்ல பார்க்கப்பட்டது. ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆக்சுவலா திஸ் வாஸ் சப்போஸ் டு பி எ ஸ்பீச். இதை வந்து ஆக்சுவலா அந்த ஜத்பத் தோடக் மண்டல், ஜத்பத் தோடக் மண்டல் அப்படின்னு ஒரு ஹிந்து ரெஃபார்மிஸ்ட் குரூப் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அம்பேத்கரை அப்ரோச் பண்ணி ஒரு அவங்களுடைய ஆனுவல் கான்ஃபரன்ஸ்ல ஒரு டாக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அம்பேத்கரை அவர்கள் அணுகினார்கள். அப்போ அம்பேத்கர் என்ன பண்ணாருன்னா இந்த அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு லெக்சரை ரெடி பண்ணியிருந்தாரு. அந்த லெக்சரை வந்து அவங்களுக்கு அனுப்பி இருந்தார். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ரெஃபார்மிஸ்ட் குரூப்பா இருந்தாலும் இது அந்த இந்து மதத்தினுடைய வேறையே அசைப்பதை போல இருந்தது. என்ன அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு இந்துவிசம், அந்த அமைப்பு ரீதியான இந்து மதம். இந்த அமைப்பு ரீதியான இந்து மதம்னு பார்த்தீங்கன்னா அந்த வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது அதனுடைய ஆணி வேராக இருக்கிறது. அப்ப அதையே அசைக்கிற மாதிரி இருக்கு. அப்படிங்கிறதுனால இதை மக்கள் எதிர்ப்பார்கள், நிறைய எதிர்ப்பு அந்த குழுவுக்கு வரும். அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க அங்கிருந்து கடிதம் அனுப்புவதும், இந்த விஷயங்களை வந்து நீங்க மாத்தி எங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவதும், இவர் வந்து என்ன பண்றாரு, அதுக்கு ரிப்ளை பண்றதுமாக நிறைய லெட்டர்ஸ் இருக்கும் அந்த சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து அப்படின்னு. அப்ப அது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு கம்பைலேஷனா கொடுத்து அதுல இருந்து மெயின் ஐடியாஸை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுல அந்த நிறைய லெட்டர்ஸ் இருக்கு, நிறைய எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்கும். நம்ம மெயின் ஐடியாஸ் மட்டும் பார்க்க போறோம். அப்ப இவர் என்ன சொன்னார் அம்பேத்கர் கடைசியா, மாடிஃபிகேஷன்லாம் என்னால பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நான் கண்டுபிடிச்சிருக்கிற உண்மை. இந்த உண்மையை என்னால என்ன பண்ண முடியாது, உங்களுக்காக ரெக்கக்னிஷனுக்காக நான் மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டாரு. அதனால என்ன பண்ணாங்க, the invitation to speak was withdrawn. அவரை பேச கூப்பிட்டாங்க இல்லையா, வேணாம் சார் நீங்க பேச வேணாம் சார், பிரச்சனை எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அம்பேத்கர் முடிவு பண்ணாரு. என்ன முடிவு பண்ணாரு? அனிகிலேஷன் ஆஃப் த காஸ்ட் என்ற அந்த ஒரு டாக்குமெண்ட்டை அவரே செல்ஃப் பப்ளிஷ் பண்றது முடிவு பண்ணாரு. அப்ப he published it in Bombay under the title Annihilation of Caste. இது எவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்கு. Is the information clear, teachers? Yes, sir. இப்போ இந்த அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு வந்தபோது அதற்கு நிறைய பெரிய தலைவர்கள் நிறைய கருத்து தெரிவித்தார்கள். அப்போ மகாத்மா காந்தியும் என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு சில கருத்துக்களை வந்து இந்த காஸ்ட் பத்தி பேசியிருந்தாரு. அப்ப அந்த கருத்துக்கும் அம்பேத்கருடைய சிந்தனைக்கும் நிறைய
மோதல்கள் இருந்தன. அப்ப இவர் என்ன பண்ணாரு? He wrote in 1937, okay, a preface, and he added the preface with the title A Reply to Mahatma. ஓகே, அந்த மகாத்மா வந்து என்ன பண்ணாரு? அவரு நடத்தி கொண்டிருந்த அந்த ஹரிஜன் என்ற பத்திரிகையில் காஸ்ட் சிஸ்டத்தை பத்தி அவருடைய வியூவை கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லியிருந்தாரு. இவரு அதுல இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துகள் இவருக்கு முரணாக தெரிந்தது. அதனால என்ன பண்ணாரு? ஒரு ரிப்ளை எழுதி 1937 இந்த அனிகிலேஷன் ஆஃப் காஸ்டை இன்னொரு எடிஷன் கொண்டு வந்தாரு. அதுல ஒரு அப்பெண்டிக்ஸா சேர்த்து அதையும் பப்ளிஷ் செய்தார். Is the information clear, teachers? Yes, sir. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்க போது. அந்த இன்ஃபர்மேஷன்ல மெயின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு அந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகம், அந்த புத்தகம் தான் அந்த வர்ண தர்மம் அப்படிங்கிற ஒன்றை வந்து ரொம்ப பெருசா பற்றி பேசியது. அப்ப என்ன சொல்றாரு? இந்த மனுஸ்மிருதி அப்படிங்கக்கூடிய இந்த இந்து ஸ்கிரிப்சர்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அண்ட் இந்த புக்ல சொல்லப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி என்ன ஆகுது? இந்திய வாழ்வியல் முறையில நிறைய டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, நிறைய ஒடுக்குமுறைகள் இருக்கு, நிறைய மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டி இதை நம்ம மாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? பர்டிகுலர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சமூக ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கு, சாதிய ஒடுக்குமுறை. அந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு மெயின் காரண கர்த்தாவாக இருப்பது அந்த மனுஸ்மிருதி என்ற புத்தகம். அந்த மனுஸ்மிருதி என்ற புத்தகத்தை நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சில ரிஃபார்மர்ஸும் இருக்காங்க. ரிஃபார்மர்னா தமிழ்ல என்னன்னு சொல்றோம் டீச்சர்ஸ்? சீர்திருத்தவாதிகள், அப்படிதானே? அப்ப இந்த சமூக சீர்திருத்தவாதிகள் ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பட்டும் படாமல் டைரக்டா அந்த டெக்ஸ்டை டச் பண்ணாம, அல்லது ஹிந்துவிசத்துல இருக்கக்கூடிய அந்த வர்ண தர்மத்தை சார்ந்த சாதிய ஒடுக்குமுறைய டார்கெட் பண்ணாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டு யாரு மேல டைரக்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தி மேல இருக்கு. அப்ப சொல்றாரு அவரு தன்னுடைய அந்த புத்தகத்தை நீங்க வாசிச்சு வந்தீங்கன்னா, அந்த அந்த 1937 என்ன டைட்டில்ல ஒரு அப்பெண்டிக்ஸ் வச்சாரு? ரிப்ளை டு மகாத்மா அப்படிங்கிற அந்த ரிப்ளைல என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, மகாத்மா காந்தி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பெரிய சீர்திருத்தவாதி சிந்தனையாளர்லாம் இல்ல. அவர் என்ன பண்றாரு? மேலோட்டமாக ஒரு சில சீர்திருத்த சிந்தனைகளை வைக்கிறார். ஆனா வேரில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை யார் மேல வைக்கிறார்? காந்தியின் மீது, மகாத்மா காந்தியின் மீது வைத்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு அந்த புத்தகத்துல இருக்கு. பர்டிகுலர்லி அந்த ரிப்ளை டு மகாத்மா காந்தி அப்படிங்கிற அந்த ப்ரிஃபேஸ்ல இருக்கு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துயிசம், ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாற்றத்தை விரும்பாத அந்த ஹிந்துயிசம், ஓகே, அதை நம்ம என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டா தூக்கி போட்டே ஆகணும், அதை நம்ம புறக்கணித்தே ஆகணும். அப்படி புறக்கணிக்காமல் இருக்கும் வரையில் என்னத்தை பண்ண முடியாது? சாதி ஒடுக்குமுறையை அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்தியலை அவர் முன்வைக்கிறார். அப்படி அதை நம்ம மாத்தனோம்னா தான் என்ன பண்ண முடியும்? சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்? எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகே, சோசியல் ஜஸ்டிஸ்னா தமிழ்ல என்ன டீச்சர்ஸ்? அடிக்கடி அதை பத்தி பேசுவோம். சமூக நீதி. இன்னைக்கு இங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதை பத்தி பெருசா பேசுறாங்க. ஆனா முதவே அவரு அதை பத்தி பேசியிருக்காரு. சமூக நீதி என்பது எவ்வாறு சாத்தியம் அப்படிங்கும் போது டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அந்த ஆர்த்தடாக்சிய நம்ம தூக்கி போடணும், ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தூக்கி போடணும். ஏன்? அந்த கட்டமைப்பு தான் ஹைரார்கி. அந்த ஹைரார்கின்னு சொல்றோம். ரிலிஜியன்ல ஒரு ஹைரார்கி இருக்கு, அதை மனுஸ்மிருதி பெருசா சொல்லி இருக்கு. அப்ப அந்த ஹைரார்கியால நம்ம களையிறும் வரையிலும் இந்த ஒடுக்குமுறை இருந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம அந்த ஆர்த்தடாக்சி, அந்த பழமைவாதம்னு சொல்லுவோம், அந்த பழமைவாத இந்துத்துவத்தை நாம் தூக்கி எறிந்து விட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றார்.
ஓகே, அப்ப இவரு சமூக நீதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கும் போது அதற்கான ஒரு சில பிரின்சிபல் சொல்றாரு. வாட் இஸ் த பிரின்சிபல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய இந்த பிரெஞ்சு நாட்டுல சொன்னப்பட்ட, இந்த பிரெஞ்சு புரட்சியில சொல்லப்பட்ட விஷயம் தான். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது தான் மோட்டோ ஆஃப் த பிரெஞ்சு ரெவல்யூஷன். அத இவரும் கருத்தியலாக எடுத்துக்கொள்கிறார். ஓகே, அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிற விஷயத்த முன்னிறுத்தியே அந்த சமூக நீதியை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதே நேரத்துல நம்முடைய போராட்டம் உணர்ச்சி அடிப்படையிலான போராட்டமாக இருக்கக்கூடாது. இவ்வளவு நாள் என்ன அடக்கின, நான் அடிக்கிறேன் பாரு உன்ன, நீ என்ன அடிச்சில நான் அடிக்கிறேன் அப்படின்னு உணர்வு ரீதியான எதிர்ப்பாக இருக்கக்கூடாது. ஆனா இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் ரீசன், அறிவு சார்ந்த ஒரு சிந்தனை ரீதியான ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அப்ப நம்ம ஒரு மதத்தை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இமோஷனலா கனெக்ட் பண்ணக்கூடாது, ரேஷனலா கனெக்ட் ஆகணும். ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, ஒரு பாரம்பரியம் இருக்கு. அந்த பாரம்பரியம் வந்து பழமைவாதம், அது வந்து ஒரு தவறான கருத்தியலை வச்சு மக்களை ஒடுக்குகிறது என்றால் நம்ம அந்த ட்ரெடிஷனை தூக்கி எறிகிறது தப்பே இல்லை அப்படிங்கிற. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப ஏறக்குறைய இந்த புத்தகம் வந்து எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிந்தனையாளர்கள் சொல்றாங்க இது அந்த காந்தியினுடைய சீர்திருத்த சிந்தனைகளுக்கு ஒரு எதிர்வினையாக இருக்கிறது. அப்ப காந்தியினுடைய சிந்தனையும் அம்பேத்கருடைய சிந்தனையும் எதிரெதிர் துருவங்களாக இருக்கிறது. ஓகே, இஸ் த இன்ஃபர்மேஷன் டீச்சர்ஸ் கிளியர்? Yes, sir. Clear, sir. ஓகே, அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு அந்த ஹிந்து டெக்ஸ்ட் மேல, ஸ்கிரிப்சர்ஸ் மேல ஒரு பெரிய எதிர்ப்பு கிடையாது, கோபம் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, அந்த ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அதை எப்படி நாம் வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம், அதை எப்படி நாம் கிரகித்து கொண்டு அதை வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற நிறைய பிரச்சனை இருக்கு. எல்லா டெக்ஸ்டுமே நல்ல டெக்ஸ்ட் தாங்க, ஆனா அதை எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்றோம், இப்ப மனுஸ்மிருதியில சொல்லி இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை இயல் தான். அந்த எப்படி வாழ்க்கையில பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த சிந்தனை மாற்றம் நமக்கு வேணும். நம்ம ஒரு இதை வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சமூக நீதியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறோ அதெல்லாம் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? இதுதான் நமக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனா அந்த புத்தகத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரிஜினல் டெக்ஸ்டுக்குள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு அடுத்த செஷன்ல பார்ப்போம். இப்போ ஒரு சின்னதா ஒரு பிரேக். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா டீச்சர்ஸ்?